So before understanding reserve, let us understand reserve and surplus. Okay, va? So reserve and surplus na என்னது? It includes securities premium, P&L, அதுக்கப்புறம் general reserve, capital reserve, revaluation reserve, capital redemption reserve. புரியுதா? So அந்த மாதிரி it will have. Now in this step, what we are going to do, we are going to analyze this entire reserve. Okay, va? We are going to analyze this entire. We are going to analyze. We are going to another. We are going to analyze. Clear with this? Equity share capital நம்ம தொட போறது கிடையாது. We are going to analyze the reserve and surplus portion of யாரோடது? Reserve and surplus portion of S Limited, that is subsidiary ஓடது. We are going to analyze. Clear? புரியுதா? Right. அதுக்கு முன்னாடி you have to understand another thing. See here. Question என்ன சொல்லிருந்தாங்க? Read the question again. So what they have mentioned in the question na, Reliance வந்து Jio வாங்கும் பொழுது Reliance கிட்ட எவ்வளவு ரிசர்வ் இருந்ததா? That is sorry, Jio கிட்ட 4,000 reserve, 5,000 profit. 5,000 profit. Profit is 5,000. சரியா? இது எப்பனா? This is on 1/1/2022. Clear, Rashid? Rashid, இப்போ நீங்க வந்து I will ask you one question. You have to answer it. Okay? Simple question. சரியா? நீங்க வந்து ஒரு கம்பெனியை வாங்குறீங்க. சரியா? நீங்க வந்து ஒரு கம்பெனியை வாங்குறீங்க. நீங்க வாங்கும்பொழுது அந்த கம்பெனியோட நிதி நிலைமையில என்ன இருக்குதுன்னா 5,000 வந்து அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் இருக்கு. என்னது? அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ். அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் தெரியும்ல? அதாவது எல்லாம் போக செட் அசைடு சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருப்பீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 2020 ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா 2020 கொஞ்சம் எல்லாத்துக்கும் போக சேலரி ரெண்ட் எல்லாம் போக கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கீங்க, சேவ் பண்ணி வச்சிருப்பீங்களா? 21 கொஞ்சம் சேவ் பண்ணிருப்பீங்க. 22, 23, 24, 25 அந்த மாதிரி 5 வருஷம் சேர்த்து எவ்வளவு இருக்குன்னா 5,000 இருக்கு. என்னது? நீங்க ஒரு கம்பெனி, எந்த கம்பெனி வாங்குறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்லா, ரொம்ப சின்ன கம்பெனி அது. ஓகேவா? ரஷீத் இஸ் பையிங் டெஸ்லா கம்பெனி. ஓகேவா? ஸோ ரஷீத் வந்து டெஸ்லா கம்பெனியை வாங்கும் பொழுது ஆல்ரெடி எவ்வளவு இருந்திருக்கு? தட் இஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிசர்வ் எவ்வளவு இருந்திருக்கு? டெஸ்லா கிட்ட 5,000 இருந்திருக்கு. சரியா? கிளியர் வித் திஸ்? இப்போ இயர் முடிஞ்சிருச்சு. 31/12/22 டெஸ்லா என்ன பண்றாங்கன்னா அகைன் அவங்க ரிசர்வ்ல வந்து இப்போ 20,000 இருக்கு. எவ்வளவு இருக்கு? 20,000 இருக்கு. ஓகேவா? நவ் மை குவெஸ்டின் இஸ், இந்த வருஷம் டெஸ்லா எவ்வளவு earn பண்ணிருக்காங்க? கேக்குற கொஸ்டின் புரியுதா? நீங்க டெஸ்லா வாங்கும்போது 4,000 ரூபாய் இருந்தது ரஷீத் ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ். இப்போ வந்து அந்த வருஷத்தோட எண்ட்ல 20,000 இருக்கு ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ். வாட் would have been the amount they have earned அந்த வருஷத்துல? மை கொஸ்டின் இஸ், வருஷத்துல அவங்க earn பண்ணது 20,000, 15,000 இல்ல 25,000? ஆப்ஷன் 1 20,000, ஆப்ஷன் 2 25,000, ஆப்ஷன் 3 15,000. புரியுதா? அண்ட் பேலன்ஸ் ஷீட் அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னா, இட் வில் ஷோ த அக்குமுலேட்டட் பேலன்ஸ். இட் வில் ஷோ வாட்? இட் வில் ஷோ அக்குமுலேட்டட் பேலன்ஸ் ஆன் பர்டிகுலர் டேட். It is not for a period. It is on a particular date. Already we have discussed all these things. Yes, Sivanish. In the வருஷம், how much is the profit would have been earned by Tesla? 20,000, 25,000, 15,000? Yes, madam. 20,000. 20,000. Very good. Madam? எனக்கு புரியல. இல்ல, எனக்கு புரியல. என்ன புரியல? 20,000 எப்படின்னு புரியல. சரி, அப்போ 20,000 அப்போ வேற ஆன்சர் வரும். இந்த 20,000 எப்படின்னு புரியலையா? வெரி குட். ரஷீத் சொல்லுங்க. ரஷீத் 25,000. 25,000. 25,000. வெரி குட், வெரி குட். சரி, ஓகே. அப்போ நான் வந்து 15,000 ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஏன்னா எல்லாரும் 20,000 25,000 எடுத்துக்கிறேன். சி பேசிக் இங்க பாருங்க, இந்த ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை லெட் அஸ் லேர்ன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? தென் வி வில் கம் டு ஆல் தீஸ் டிஸ்கஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்னா என்னது? நம்ம இந்த வருஷத்தோட ப்ராஃபிட். சரியா? இந்த வருஷத்தோட ப்ராஃபிட் நம்ம பேசிக்கா 11th ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் நேரம் போயிட்டு வரலாமா? வாட் என்ட்ரி வி வில் பாஸ்? வாட் என்ட்ரி வி வில் பாஸ்? இங்க பாருங்க, P&L இருக்குதா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குதா? சரியா? பேலன்ஸ் ஷீட் இருக்குதா? இப்போ இதுல வந்து எல்லா எக்ஸ்பென்ஸையும் டெபிட் பண்ணிட்டு டு நெட் ப்ராஃபிட். டு நெட் ப்ராஃபிட் எவ்வளோ?
சே ஃபார் எக்ஸாம்பிள் 2 நெட் ப்ராஃபிட் 2000. சரிங்களா? இந்த நெட் ப்ராஃபிட் நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே வச்சிருப்போமா? இந்த நெட் ப்ராஃபிட் என்ன பண்ணுவோம்? இந்த நெட் ப்ராஃபிட்டை we will transfer to reserve and surplus. என்ன ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவோம் அதுக்கு? P&L account debit, that is net profit account debit to reserve and surplus. கரெக்டா? அக்ரி வித் மீ? ரஷீத், உங்களுக்கு வந்து ஒரு கடன் எடுத்துறீங்க, ஓகேவா? அன்னைக்கு பர்டிகுலர் டே ஆன ப்ராஃபிட் வந்து எவ்வளோனா 5000 rupees அன்னைக்கான ப்ராஃபிட். எப்படி கடையில் அப்படியே வச்சுட்டு வந்துருவீங்க நீங்க? யூ வில் டேக் இட் ஹோம்ல ஆர் யூ வில் டிரான்ஸ்ஃபர் இட் டு சம்வேர் எல்ஸ்ல. அதுதான் ஹேப்பனிங் இயர். ஒரு வருஷத்துல கம்பெனி எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோ அந்த ப்ராஃபிட்டை தே வில் டிரான்ஸ்ஃபர் இட் டு ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். புரியுதா? செவன் இஸ் கெட்டிங்? ஓகே சார். இல்ல கன்ஃபியூஸ், யாருக்கும் புரியல. மேடம் புரியுதா? மேடம் மேடம் புரிஞ்சிருச்சு. அப்புறம் ரஷீத் புரிஞ்சுதா? சிம்பிள் சிவனேஷ். இங்க பாருங்க, இந்த வருஷத்தோட ப்ராஃபிட் இருக்குல்ல, இந்த வருஷத்தோட ப்ராஃபிட் நம்ம P&L வச்சுக்க மாட்டோம், அதை நம்ம ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ஓகேவா? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 1 lakh. அதுக்கப்புறம் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்ல P&L போட்டு எவ்வளோ இருக்கும்? 20,000 இருக்கும். அவ்வளோதான். புரியுதா? நீங்க இதை கரெக்டா இங்க டெபிட் பண்ணா இங்க என்ன இருக்கு? 20,000 உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்குன்னு இருக்கு. அதை நீங்க கரெக்டா இங்க பண்ணாதான் தென் கேஷ்ல உங்களுக்கு 20,000 கரெக்டா டாலி ஆகும். புரியுதா? சரி, சிம்பிள். இங்க பாருங்க, forget all about it. Simply what you have to do, net profit ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நெட் ப்ராஃபிட்டை ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். செவன் இஸ் கெட்டிங்? எஸ். கன்ஃபியூஷன் எந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகுது? ரஷீத், எந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகுது? கவனிங்க, இப்ப புரியும் பாருங்க. புரியாத உங்களுக்கு இங்க பாருங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஓகேவா? இது இயர் 1 ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இயர் 2 ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இயர் 3. சரியா? ஓகேவா? இந்த வருஷம் நெட் ப்ராஃபிட் 20,000 வருது. எவ்வளவு வருது? 20,000. இப்போ பேலன்ஸ் ஷீட்ல இது வந்து இந்த வருஷத்தோட பேலன்ஸ் ஷீட்டா இங்க என்ன பண்ணணும்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். என்னன்றது ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ், அதுக்கு கீழே P&L அப்படின்னு போட்டு 20,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. புரியுதா ரஷித்? புரியுதா? எஸ் சார். சிவனேஷ், இங்க பாருங்க, இப்போ அடுத்த வருஷம் ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த வருஷம் ப்ராஃபிட் வந்து 10,000. இப்போ என்ன பண்ணுவீங்க? இயர் 2 ஓட பேலன்ஸ் ஷீட், சே ஃபார் எக்ஸாம்பிள் 22, இது 2021. சரியா? இப்போ இங்க என்ன பண்ணுவீங்க ரஷித்? ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ், அது கீழே P&L, அது கீழே P&L எவ்வளவு வரும்? 10,000. சிவனேஷ்? எஸ் சார், 10,000. ஜிபிகா? 10,000 sir. 10,000 அதுக்கு வரும். முன்னாடி அந்த 20,000 இருக்கு, அது கூட 10,000 சேர்ந்து இந்த வருஷம் 30,000. அப்போ இந்த வருஷத்து பேலன்ஸ் ஷீட்ல நீங்க 30,000 பாக்குறீங்கன்னா தென் இட் இஸ் நாட் மென்ட் ஃபார் திஸ் இயர் அலோன். இட் இஸ் த அக்குமுலேட்டட் பேலன்ஸ். இட் இஸ் வாட்? திஸ் இஸ் த அக்குமுலேட்டட் பேலன்ஸ். புரியுதா? புரியுதா ரஷித்? எஸ் சார். அப்ப அந்த ஆன்சர் இப்போ வெயிட், சூஸ்ல ஆன்சர் கொடுத்தீங்க. இப்போ வெயிட் இன்னும் முடியல கதை. இப்போ பேலன்ஸ் ஷீட் ஆஃப் தேர்ட் இயர். இப்போ அகைன் இந்த வருஷத்துல நெட் ப்ராஃபிட் 5,000. ரஷீத் இப்போ எவ்வளவு வரும்? இங்க ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் கீழே 35,000. எவ்வளோ? 35,000. வெரி குட் ரஷீத், பக்கா கிளியர். நவ் உங்க கண்ணை நல்லா ஜூம் பண்ணி நான் கரெக்டா நான் சொல்றதை மட்டும் நோட் பண்ணிட்டே வாங்க, பர்ஃபெக்டா புரியும். இப்போ சார், இப்போ கவனிங்க, இயர் 2 ஓட ப்ராஃபிட் மட்டும் எவ்வளோ? என்னது? இயர் 2 ஓட ப்ராஃபிட் மட்டும் எவ்வளோன்னு கேட்டா எப்படி சொல்லுவீங்க? 10,000 மட்டும் அங்க ப்ராஃபிட். நான் இதை அழிச்சிட்டேன். இப்போ எப்படி சொல்லுவீங்க? இந்த ரிசர்வ்ல பழைய ரிசர்வ் 20,000 மென்ஷன் பண்ணிருக்கேன். சரி, நான் இதையும் அழிச்சிடுறேன். இதையும் நான் அழிச்சிட்டேன். இப்போ எப்படி சொல்லுவீங்க? Now comes to the point, listen carefully. என்கிட்ட P&L எனக்கு இல்லை, என்கிட்ட என்னவே இல்லை, என்கிட்ட P&L கிடையாது, என்னவே இல்லை, என்கிட்ட P&L கிடையாது, வெறும் பேலன்ஸ் ஷீட் மட்டும் தான் இருக்கு. என்ன மட்டும் தான் இருக்கு? வெறும் பேலன்ஸ் ஷீட் மட்டும் தான் இருக்கு. 3 வருஷத்தோட பேலன்ஸ் ஷீட் வேணா நான் தெளிவா போட்டுக்கிறேன், ஓகேவா? என்கிட்ட என்ன மட்டும் தான் இருக்கு? என்கிட்ட பேலன்ஸ் ஷீட் மட்டும் தான் இருக்கு. அது எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்தோட பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் 2021. ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்னு ஒரு ஹெட் இருக்கு, அதுல P&L எவ்வளவு இருக்கு? 20,000 இருக்கு. தென் பேலன்ஸ் ஷீட்
2022 ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் P&L 30,000 இருக்கு. அகைன் பேலன்ஸ் ஷீட் 2023 அதே ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் P&L 35,000 இருக்கு. ஓகேவா? லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இப்போ 2022 அந்த பீரியடோட ப்ராஃபிட் எவ்வளோனா நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? லாஸ்ட் வருஷம் ப்ராஃபிட் எவ்வளோ இருந்தது எனக்கு? இது லாஸ்ட் இயர் ரிசர்வ். ஓகேவா? லாஸ்ட் இயர் ரிசர்வ் எவ்வளோ இருக்கு, இந்த வருஷம் எவ்வளோ இருக்கு. ஸோ இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதுதான் என்னோட கரண்ட் இயர் ப்ராஃபிட். பக்கா புரியுதா? எஸ். சிமிலர்லி 2023ல என்னோட ப்ராஃபிட் எவ்வளோ? லாஸ்ட் இயர் 30,000 இருக்கு ரிசர்வ், இந்த வருஷம் எவ்வளோ? 35,000 இருக்கு. அப்போ 5,000 தான் நெட் ப்ராஃபிட். பக்கா? எஸ். ரஷீத் அவ்வளோ முடிஞ்சு. இப்போ இதுதான் P&L இருந்தது, இதுதான் P&L இருந்தது. புரியுதா? அப்போ whenever you want to find out the profit of this year, compare last year reserve with current year reserve. அந்த increase or decrease தான் current year profit or loss சொல்லுவோம். அவ்வளவுதான். பக்கா? அப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் ஷீட் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா லாஸ்ட் இயர் ரிசர்வ் மைனஸ் கரண்ட் இயர் ரிசர்வ். தட்ஸ் இட். புரியுதா? சரி, இது நீங்க ஸ்டார்டிங்லேயே வந்து லாஸ்ட் இயர் ரிசர்வ் மைனஸ் கரண்ட் இயர் ரிசர்வ் சொல்லி தான் புரிஞ்சிருக்குமே. இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி புரியலன்னா அது அப்புறம் ஃபார்முலா தான். அப்புறம் ஸ்கூல்ல படிச்சதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸே இருக்காது. புரியுதா? கிளியர்? ஓகே. அப்போ as on 31st December 22 கொடுத்துக்கிறது வந்து இப்போ கரண்ட் இயரோடைய ப்ராஃபிட். அந்த கொஸ்டின்ல வந்து on January 22ல 4,000 ரிசர்வ் 5,000 ப்ராஃபிட் கொடுத்தது வந்து ப்ரீவியஸ் இயர். வெரி குட், வெரி குட். நவ் லெட் அஸ் கம் பேக் டு அவர் क्वेश्चन அண்ட் சால்வ் திஸ். 15,000 என்ன தெரிகிறது? ஒரு நிமிஷம் ஹேங் ஆயிடுச்சு, ஒரு நிமிஷம். ரஷீத் காட் இட்டா? புரிஞ்சுதா? எஸ் சார். குட். ஒரு நிமிஷம். ஸ்கிரீன் என்ன தெரியுது? டாட் டாட் கிரீன் டாட். ஓகே, ஜூம் ஆயிடுச்சு. Now this is our question. இப்போ சொல்லுங்க. Now you can answer easily, very easily you will be able to answer. Yes. Yes, Sivanesh. ஒரு நிமிஷம். ஸ்கிரீன் கரெக்டா தெரியுதா? எஸ். Now come. P&L 10,000 கொடுத்திருக்காங்க. ரஷீத் அப்போ 5,000 கரண்ட். இப்போ இங்க பாருங்க, P&L எவ்வளவு இருக்கு? 10,000. 10,000 இருக்கு. அவங்க வாங்கும்போது எவ்வளவு இருந்திருக்கு ரிசர்வ்? P&L 5,000. அவங்க வாங்கும்போது P&L 5,000 இருக்கு. அப்ப கரண்ட் இயரோட P&L எவ்வளோ? கரண்ட் இயர் 5,000. பக்கா? புரியுதா? அதே மாதிரி ரிசர்வ் எவ்வளவு இருந்திருக்கு? when they were purchasing, அவங்க வாங்கும்போது 4,000 இருந்திருக்கு. இப்போ எவ்வளவு ஆகிருக்கு? 20,000 ஆகிருக்கு. இப்போ எவ்வளவு ஆயிருக்கு? 20,000. மீனிங் எவ்வளவு டிஃபரன்ஸ்? கரண்ட் இயரோட ரிசர்வ் எவ்வளோ? 16. கரண்ட் இயர் 16,000. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் பெட்டரா சொல்றேன், கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. சார் நீங்க ப்ராஃபிட் மட்டும் தான் சொன்னீங்க, இங்க ரிசர்வ் இருக்கு. என்ன அர்த்தம்னா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. லிசன் வெரி வெரி கேர்ஃபுல்லி. இந்த வருஷத்தோட ப்ராஃபிட் அப்பனா 21,000. இந்த வருஷத்தோட ப்ராஃபிட் எவ்வளோ? 21,000. அந்த 21,000ல 16,000 ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் 5,000 அப்படியே வச்சிருக்காங்க P&L. அதுதான் அதுக்கு மீனிங். சார் புரியுதா? எஸ். எஸ் சார். அவ்வளோ. மேடம் புரியுதா? இல்ல புரியல. ஒரு வாட்டி சொல்லுங்க. ஒரு வாட்டி சொல்லுங்கன்னு ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும்ல. அதனாலதான் வீடியோ ஆன் பண்ண சொன்னது. ஈஸியா ஐ கான்டாக்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா புரியலையா? சி நாம என்ன பண்ணோம்? லாஸ்ட் இயர் P&L இந்த வருஷத்தோட P&L கூட கம்பேர் பண்ணுங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? டேக் தட் டிஃபரன்ஸ். அதே மாதிரி தான் ரிசர்வ்ஸும் டேக் தட் டிஃபரன்ஸ். ஓகேவா? இப்போ இதுதான், இந்த ரெண்டு தான் வந்து என்னது? கரண்ட் இயர் ப்ராஃபிட். அவ்வளவுதான். இப்போ கரண்ட் இயர்ல 40,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த ரிசர்வ்க்கு அதுதான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. 20,000 வந்து உங்களுக்கு யூஆர் கெட்டிங் அமௌண்ட்.
சரியா, சேலரி வருது அப்படின்னா அதுல என்ன பண்ணுவீங்க? சே ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ருபீஸ் என்ன பண்ணுவோம், திருப்பதி உண்டியலுக்குன்னு எடுத்து வச்சிருவோம். அதுதான் ரிசர்வ். ரிமைனிங் 19,000 அப்படியே வச்சிருக்கோம் P&L. புரியுதா? ஓகே. இதுதான் சொல்லுங்க ரிசர்வ்க்கு. அப்போ இந்த வருஷத்தோட ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்டா, இந்த வருஷம் நான் ரிசர்வ் எவ்வளவு எடுத்து வச்சேன் பிளஸ் மீதி இருக்கிறது ரெண்டும் சேர்த்து தான் இந்த வருஷத்தோட ப்ராஃபிட். இந்த வருஷத்தோட ப்ராஃபிட்டை நான் பிரிச்சு வைக்கிறேன். வேணா நான் இன்னொரு ரிசர்வ் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுப்பேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கிரியேட்டிங் அனதர் ரிசர்வ் ஃபார் திருச்செந்தூர் டெம்பிள், பழனி, செங்கல்பட்டு. ரிசர்வ் கேன் பி எனிதிங். புரியுதா? இல்ல சிதம்பரம். புரியுதா? the reserve can be for anything. அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண எல்லாத்தையும் ஆட் பண்ணா கரண்ட் இயர் ப்ராஃபிட் will get it. That's it. புரியுதா? 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 Yes. Fine. Now come back. இப்போ கரண்ட் இயர் ப்ராஃபிட் எவ்வளவு சொல்லுங்க ரஷீத். Now current year profit let me draw this. This is pre-incorporation, this is post-incorporation. Reserve P&L. ரிசர்வ் எவ்வளவு இருந்திருக்கு ப்ரீ இன்கார்பரேஷன்? 5,000 5,000. P&L எவ்வளவு? 4,000. 16,000 இல்ல கொஸ்டின்ல ரிசர்வ் ஸ்டுட் 4,000 தப்பா சொல்றீங்க, பார்த்தேன்னு சொல்றீங்க. 20,000. ரிசர்வ் ஸ்டுட் அட் 4,000, ப்ராஃபிட் ஸ்டுட் அட் 5,000. சரியா? இப்போ போஸ்ட் அக்விசிஷன் எவ்வளோ? எண்ட்ல 20,000 இருக்கு. அப்போ கரண்ட் இயர் வந்து எவ்வளோ? 16,000. there is a increase. பக்கா புரியுதா? எஸ். எப்படி வந்து ரஷீத் இந்த வருஷம் 20,000 இருக்கு ரஷீத், ஓகேவா? மைனஸ் லாஸ்ட் இயர் எவ்வளவுதான் இருந்திருக்கு, நீங்க வாங்கும்பொழுது 4,000 தான் இருந்திருக்கு. அப்ப இந்த வருஷம் 16,000 ரூபாய் ரிசர்வ் அதிகமா இருக்கு. ப்ராஃபிட் சொன்னதே கான்செப்ட் தான். அதேதான் ப்ராஃபிட் சொன்னதே தான். உங்களுக்கு புரியலன்னா ரிசர்வ் P&L ரெண்டுத்தையும் ப்ராஃபிட் நினைச்சுக்கோங்க. புரியுதா? okay தென் 5,000 எவ்வளவு ஆயிருக்கு? 5,000 10,000 ஆகிருக்கு. 5,000 இன்க்ரீஸ். 5,000 இருந்து 10,000. ஓகேவா? 5,000 கரண்ட் இயர் ப்ராஃபிட். அப்போ 5,000 ப்ராஃபிட். ரஷீத் புரியுதா ரஷீத்? அதாவது என்ன ரஷீத், இந்த வருஷத்தோட நெட் ப்ராஃபிட் 21,000 ரஷீத். இந்த வருஷத்தோட நெட் ப்ராஃபிட் எவ்வளவு? 21,000. அந்த 21,000ல நான் 16,000 வந்து கொடைக்கானல் டூருக்கு போகணும்னு எடுத்து வச்சுட்டேன். 5,000 வந்து என்னோட ப்ராஃபிட் என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லயே வச்சிருக்கேன். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஆக்சுவலா நம்ம வந்து 21,000 ஹலோ சொல்லுங்க. ஆக்சுவலா நம்ம 21,000 கண்டுபிடிச்சிட்டு பிரிக்கல, நம்ம தனித்தனியா ரிசர்வ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டு தான் ஓவரால் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சு. எக்ஸாக்ட்லி. அந்த எக்ஸ்பிளனேஷன் நோவேர் தே வில் கிவ். இந்த 21,000 கரண்ட் இயர் ப்ராஃபிட் இன்ஃபர்மேஷன் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. தட் இஸ் த அண்டர்ஸ்டாண்டிங் we can derive from this. In 16,000 15,000 ஏன் இந்த இது ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா 21,000 ஸ்பிளிட் அப் தான் 16,000 5,000. கரண்ட் இயர்ல 21,000 earn பண்ணிருக்கீங்க, அதுல 16,000 எடுத்து வச்சிருக்கீங்க, 5,000 P&L வச்சிருக்கீங்க. புரியுதா? That's it. Now comes to the main part. With this we can even wind up the session. இந்த பாயிண்ட் முடிஞ்சிருச்சுன்னா நான் நினைச்சத விட ரொம்ப டைம் எடுத்தது. Fine, even then not an issue. Now how much is the pre-incorporation profit? 9,000. How much is the post-incorporation profit? 21,000. ஓகேவா? இப்போ இதுல இப்போ எங்க சார் என்னது என்ன சொன்னீங்க? எங்க இருக்கு 9,000 क्वेश्चन இருக்கா? ஆட் பண்ணுங்க சிவனிஷ். 4,000 plus 5. ஓகே. இப்போ ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர் எவ்வளவு? ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர் 60%. 6,000. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 40%. பக்கா? ரஷீத் எதனாச்சும் டவுட் இருக்கா? இதுதான் கிளைமேக்ஸ் ஸ்டேஜ். கிளைமேக்ஸ் மட்டும் புரியலன்னா அப்புறம் படம் பார்த்தே வேஸ்ட் தான். சரியா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? Yes. கிளைமேக்ஸ் போலாமா? See, I want to end climax like Shankar. நீங்க ஏதாச்சும் கான்செப்ட் மிஸ் ஆச்சுன்னா அப்புறம் பாலா பாடு மாதிரி முடிஞ்சிடும். எல்லாம் இவ்வளவு நேரம் உட்காந்து அப்படியே வேஸ்டா போயிடும். இதுக்கடா வந்தோம் அப்படின்ற மாதிரி. ஸோ லிசன் வெரி கேர்ஃபுல்லி அண்ட் இட் இஸ் வெரி லாஜிக்கல். நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய எந்த விதமான அவசியம் கிடையாது. இட் இஸ் வெரி வெரி லாஜிக்கல். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த 21,000 வந்து ப்ராஃபிட் ரஷீத், ஓகேவா? இப்போ 21,000 உங்களோடது. 21,000 சப்சிடி ரன் பண்ணிருக்காங்க. 21,000 உங்களோடது இல்ல சார். எவ்வளவுதான் உங்களுக்கு?
ஒரு நிமிஷம். 60% இருக்கு. 60% தான் உங்களோடது. எவ்வளவுதான் உங்களோடது? 12,600. எவ்வளோ? 12,600. தென் ரிமைனிங். Meeting end in 10 minutes. ஓகே முடிச்சலாம். தென் ரிமைனிங் Uh, நீங்க எவ்வளோ ரஷீத்? 9,400 8,400 9,400. 8,400 8 9 9 7,400. அட என்னங்க நான் கேள்வி கேட்டேன். கரெக்ட் தான் சார். 8 to 800. 8,000. 8,400 தான். நீங்க மேக்ஸ் நல்லா தான் சொல்லி தருவாங்க எனக்கு. சி ஓகேவா? இப்போ இதுல என்ன புரிஞ்சது? 20 அவுட் ஆஃப் 21,000ல 12,600 இஸ் பிலாங் டு யூ. ரிமைனிங் 8,400 இஸ் பிலாங் டு whom? Minority interest. Minority. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகேவா? தென் இந்த 9,000 ஸ்ப்ளிட் பண்ணுங்க. குயிக். 9. Okay. 5,400. 400. ம் 3,600. வெயிட். ஆக்சுவலா அவங்க தனித்தனியா கொடுத்திருக்காங்க, நீங்க டைரக்டா ஆட் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்க சார். இது கரெக்டா 5,000 ரிசர்வ் கரெக்டா பார்த்து சொல்லுங்க. How much is the reserve, pre-incorporation reserve? Pre-incorporation reserve 4,000 sir. Okay. Then Ending reserve வந்து 50. 20,000. சரி ஓகே come on. ஓகே கரெக்ட் தான். Go ahead. இது எவ்வளவு? 5,400 600. இது எவ்வளவு? 5,400. 3,600. 3,600 600. அவ்வளவுதான் முடிச்சு. now listen very carefully. இங்க தான் வந்து கரெக்ட். இதை வந்து வேற எதனாச்சும் கலர் பென்ல எழுதி வச்சுக்கோங்க. இப்ப நான் எழுதுறத இந்த ஸ்டெப் எல்லா சம்லையும் இப்படிதான் அப்ளை பண்ணணும். ஓகேவா? now இந்த இது எங்க போகும்னா ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். இது எங்க போகும்? ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்க்கு போகும். சரியா? உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. எங்க போகும் ரஷீத்? கன்சாலிடேட்டட் Reserve பேலன்ஸ் surplus. கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் போடும்போது how will you do? ஒரு நிமிஷம். See, 12,600 ன்னு சொல்றீங்க. ஆமா, ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் ஹோல்டிங் கம்பெனியோட 50,000 இருக்கா ரஷீத்? தெரியுதா? அதுக்கப்புறம் P&L 20,000, டோட்டல் 70,000. இது கூட you will add what? This 12,600. பக்கா? ஓகே. அவ்வளவுதான். தென் இந்த 8,000 எங்க போகும்? இந்த 8,400 this will go to minority interest. பக்கா? தென் அகைன் இந்த 3,600 இதுவும் எங்க தான் போகும்? இதுவும் will go to minority interest. ஓகேவா? தென் இந்த 5,400 எங்க சார் போகும்னா this 5,400 will go to cost of control. Will go to what? Cost of control இருந்து you will subtract it. என்ன பண்ணுவீங்க? Cost of control இருந்து you will subtract it. That's it. This is the crux. Cost of control இருந்து what you will do? Cost of control இருந்து you will subtract it. புரியுதா? இப்போ that's it. ஆக்சுவலா சொல்ல போனா என்டையர் கன்சாலிடேஷன் சாப்டர் இஸ் ஓவர் நவ். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல என்ன பண்ணுவோம்னா இங்க ரிசர்வ் இருக்குல்ல, P&L இருக்குல்ல, இப்போ இதுல இன்னொரு ரிசர்வ் வரும், ரீவாலுவேஷன் ரிசர்வ் வரும். அதுக்கு எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்? டைம்ஸ் இது போனஸ் இஷ்யூ, அதுக்கெல்லாம் தான் இங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பார்ப்போம். அவ்வளவுதானே தவிர இந்த போர்ஷன் மாறாது. ப்ரீ இன்கார்பரேஷன் ப்ராஃபிட் ஹோல்டிங் கம்பெனியோட ஷேரோட இந்த 60%, தட் இஸ் ஹோல்டிங் கம்பெனி ஷேர் வில் கோ டு காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல். இது ப்ரீ அக்விசிஷன். போஸ்ட் அக்விசிஷன் வில் கோ டு ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் பத்தி there will be no confusion in minority interest. Both will go to minor interest only. Able to understand? Pakka? Got it? என்ன அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுச்சு? ஜிபிகா புரியுதா? கேக்குதா? ஹலோ